வடகாஞ்சி தெங்காஞ்சி காஞ்சிபுரம் விட்டு கம்பேர் போய் கழுதட்டு பண்ணிருவி கைப்பிடிச்சி வந்த நாடு கரிராமன் கோவல்லி மாதிரி அமரு கொண்டு வந்த நாடு தேக்கியல் எல்ல குத்தி தேக்கி அமரு கொண்டு வந்த நாடு சின்ன பெரிய அண்ணன் நடுன்னு 3 பேரும் தங்கக்குள்ள கொண்டு வைங்க வெகுமான பத்து வைங்க. சித்த மருத்துவம்னு சொல்லும் பொழுது நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் 5000 வருடத்துக்கு மேலான பழமையான ஒரு மருத்துவமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நம்ம தமிழ் பண்பாட்டோடு ஏய்ந்த ஒரு மருத்துவம். பார்க்க போகின்ற தலைப்பு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய வாசு சாஸ்திரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம். அது நம்ம இந்த வாசு சாஸ்திரத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு வீடுகளை நம்ம சரியாக அமைத்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த நபர்கள் எல்லாம் ஆரோக்கியமாகவும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகவும் வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தான் அவர்கள் அந்த வாஸ்து சாஸ்திரத்தை பல்வேறு வகையான நூல்களில் ஓலைச்சுவடியின் வாயிலாக நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் நம்ம தினந்தோறும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எப்படி கட்ட வேண்டும், அந்த மனை எப்படி அமைய வேண்டும், எந்த இடத்தில் அந்த மனையானது இருக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் பல்வேறு கருத்துக்களாக பல்வேறு டாபிக்குகளாக அவர்கள் வழங்கி வந்திருக்கின்றனர். இன்னைக்கு நாம பார்க்க போகின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வீடு கட்டிட்டாங்க, எல்லா ரூம்ஸ் எல்லாமே சரி பண்ணி கட்டிட்டாங்க. அப்ப அந்த ரூம்களில் எப்படி எந்த இடத்துல அவங்க அந்த லாப்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த அலமாரி என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு, அதே மாதிரி ஷோகேஸ் போன்ற அமைப்பு, அதே மாதிரி செல்ஃப் போன்ற அமைப்பு, இதெல்லாம் எங்க நம்ம வைக்கணும், அதே மாதிரி பீரோக்குள்ளே நம்ம எங்க வைக்கணும், எங்க அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு வீட்டில் அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், எப்பயாவது பயன்படுத்துகின்ற பொருட்கள், இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவாவது பயன்படுத்துகின்ற பொருட்கள், தேவையில்லாத பொருட்களை எல்லாம் அந்த லாப்ட்ல போட்டு அவர்கள் நிரப்பி வைத்திருப்பார்கள். அப்ப அது எந்த இடங்களில் அந்த லாப்ட் அமைக்க வேண்டும், அந்த அலமாரிகளை அமைக்க வேண்டும், அதே மாதிரி இன்னும் சில பேர் அந்த கபோர்டுலாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த விஷயங்களை எங்க அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து ஒரு ஹால் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், இந்த ஹால்ல நம்ம பெரும்பாலும் லாப்ட் வந்து அமைப்பதில்லை, புரியுதுங்களா? ஏன்னு சொன்னால் அதில் நிறைய பொருட்கள் வைக்க மாட்டார்கள். இருந்து அது ஒரு வரவேற்பறையாக இருப்பதன் காரணமாக அதை நம்ம அமைக்கிறதில்ல, அந்த லாப்ட் செட் பண்றதில்ல. ஆனாலும் அதுல ஷோகேஸ் நம்ம அமைக்கிறோம். ஏதாவது ஒரு கிளாஸ் போட்டு அதுல வந்து அலங்கார பொருட்களோ அல்லது மற்ற விதமான ஒரு கவர்ச்சியான பொருட்களோ வைத்து நம்ம அதை பண்ணுகிறோம். அப்புறம் நம்ம வாங்குகின்ற ஏதாவது போட்டோக்கள், அப்புறம் நம்ம வாங்கின அதே மாதிரி சீல்டு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த ஷோகேஸில் நம்ம வச்சு அதை அழகாக நம்ம வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி கபோர்டு மட்டும் பண்ணாம, அதாவது ஷோகேஸ் மட்டும் பண்ணாமல அந்த கபோர்டு நம்ம அதில் பண்றோம், செல்ஃப் எல்லாம் கட்டி அதுக்கு நம்ம டோர் போட்டு இதெல்லாம் பண்றோம். அது எந்த பகுதியில் நாம் அமைக்க வேண்டும் என்பதை தான் இன்னைக்கு நம்ம சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெரும்பாலும் இந்த ஹால்ல நம்ம லாப்ட் அமைக்கிறது இல்லை. அப்படி அமைத்தாலுமே அது வந்து தெற்கு பகுதியில் இருக்கின்ற அந்த சுவர்களிலோ அல்லது மேற்கு பகுதியில் சுமைகளோ அமைக்க வேண்டும். ஆனால் நம்ம பெரும்பாலும் இப்பொழுது யாருமே அதை அமைப்பதில்லை. ஆனால் நம்ம இப்போ ஷோகேஸும் இந்த செல்ஃப் போன்ற விஷயங்களை எல்லாம் அமைத்துக் கொள்கிறார்கள். அந்த ஷோகேஸும் இந்த செல்ஃபும் பார்த்தீங்கன்னா ஒன்று தெற்கு பகுதியில் இருக்கின்ற அந்த சுவரை ஒட்டி நம்ம அந்த செல்ஃபை அமைக்க வேண்டும், அந்த ஷோகேஸ் அமைக்க வேண்டும், அல்லது மேற்கு பகுதியில் இருக்கின்ற அந்த சுவரை ஒட்டி அந்த ஷோகேஸ் அந்த செல்ஃப் எல்லாத்தையுமே அமைக்க வேண்டும். அப்படி அமைத்தால்தான் அது வந்து சிறப்பான ஒரு வாசின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வீடாக அமையும். ஏனென்று சொன்னால் நம்ம வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இருக்கின்ற சுவத்தில் எந்த விதமான ஒரு வெயிட்டையும் நம்ம வந்து ஏற்றக்கூடாதுன்னு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து சரிவராத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அந்த கிழக்கு பகுதி வடக்கு பகுதியில் இருக்கின்ற சூழல்களை நம்ம வெயிட் ஏற்றக்கூடாது, நம்ம ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், புரியுதுங்களா? அப்ப இந்த ஹால்ல நம்ம அமைக்கின்ற அந்த ஷோகேஸ் இது விஷயங்களை பற்றி இந்த பகுதியில் அமைத்துக் கொள்ளலாம். இப்ப சரி, இப்ப அமைச்சிட்டாங்க. இப்ப தவறுதலாக இப்பெல்லாம் நிறைய பேர் என்ஜினியர் வச்சுதான் நம்ம கட்டுறாங்க, அவங்களுடைய கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் விட்டு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு தவறுதலாக அல்லது சரி வடக்கு பக்கம் வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு வாஸ்து அமைப்பு இல்லாமல் அவர்கள் வந்து வடக்கு பக்கமோ அல்லது கிழக்கு பக்கமோ வச்சிடறாங்கன்னு வச்சுங்களேன். அப்படி என்ன நம்ம அதுக்கு அதனால எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம அதை வந்து திரும்பி இடிச்சு இதெல்லாம் சரி பண்ண முடியாது. அப்ப நாம அந்த இடத்துல வந்து அதிகமான கனமான பொருட்களை வைக்காமல் லேசான பொருட்களை வைத்து நம்ம
அதை பராமரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக அந்த மேற்கு பகுதி, தெற்கு பகுதியில் இருக்கின்ற அந்த சுவர்களில் அந்த கனமான பொருட்களை நம்ம வைத்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த வாசனுடைய அமைப்பை நம்ம பரிகாரம் பரிகாரம் கிடையாது. அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம தேர்ந்தெடுத்து அதற்கு நம்ம அந்த வெயிட்டான பொருட்களை அந்த மேற்கு சுவற்றிலோ அல்லது தெற்கு சுவற்றை ஒட்டிய பகுதிகளிலோ நாம் வைத்து அதை நம்ம காம்பன்சேட் பண்ணும் பொழுது அப்ப நமக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனையே ஏற்படாது. அப்ப அந்த வீட்டில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இதை சரி செய்வதன் மூலமாக ஏற்படும். ஏனென்று சொன்னால் நம்ம இந்த வீடியோல நம்ம பேசுவதன் நோக்கமே என்னன்னா, நம்ம இனிமேல் வீடு கட்டுகின்ற நபர்கள், அதாவது இனி புதிதாக வீடு கட்டுகின்ற நபர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு கிரகித்துக் கொண்டு அந்த அடிப்படையில் அவர்கள் வீடு கட்டினால் அவர்களுடைய வளர்ச்சியானது மேல் நோக்கி இருக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதற்காகத்தான் நம்ம இதை சொல்கிறோம். ஏற்கனவே வீடு கட்டியவர்கள் இது மாதிரியா தவறுதலாக வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுக்குத்தான் ஒரு பரிகாரம், அதுக்குத்தான் ஒரு காம்பன்சேட்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் நம்ம தெற்கு பகுதியில், மேற்கு பகுதியில் வெயிட்டான பொருட்களை அதிகமாக வைத்துக் கொண்டு, இப்ப சப்போஸ் இந்த கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் அந்த ஷோகேஸ் அமைச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்ப அந்த தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் அதை விட ஒரு கனமான விஷயங்களை அங்க செய்து விட்டால் அது ஈக்குவல் ஆயிரும். புரியுதுங்களா? அதை டாமினேட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ உங்களுக்கு அதனுடைய வாசுனுடைய பிரச்சனை அங்க அமைதியாகிவிடும். அப்ப நமக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு விஷயம் தான் நாங்க நடக்கும். அதனால அந்த மாதிரி செய்திகள். அதுக்காக இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, போய் அதை இடிக்கணும், அல்ல அதை செட் பண்ணணும், அதை செட் பண்ணிட்டு இந்த பக்கம் போடுறோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வீடு புதுசா கட்டுற மாதிரியே அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏனென்று சொன்னால் அது கட்டும் பொழுது திரும்பி அந்த வீட்டை சரி பண்ணணும்னு வச்சுங்க, அது என்னைக்குமே அது ஒரு உச்சமான வீடாகத்தான் அது இருக்கும். திரும்பி அதை இடிச்சு நம்ம கட்டுறது அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதற்கு இப்படி நாம வேறு ஒரு வழியை தேடி அதற்கு தகுந்த விஷயங்களை நாம் செய்து கொள்ளும் பொழுது அந்த வாஸ்து உங்களுக்கு மிகச்சிறப்பானதாக ஒரு விஷயமாக இருப்பதற்குண்டான ஒரு விஷயத்தை அந்த அமைப்பு ஏற்படுத்து. இதுதான் இந்த ஹாலுக்கு உண்டான ஒரு வாஸ்து அமைப்பு. புரியுதுங்களா? அந்த லாப்ட் இது மாதிரியான விஷயங்கள், ஷோகேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப சரி, உள் ரூம்களை வைக்கிறோம். இப்ப கிச்சன்ல நாம பொருட்களை வைக்கிறோம். அந்த சமையல் பொருட்களையோ இல்ல பாத்திரங்களையோ நம்ம அடக்கி வைக்கிறோம் அப்படின்னா அங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் நம்ம டோர் போட்ட ஒரு செல்ஃப் தான் அவங்க கட்டுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த லாப்ட் கூட பாத்தீங்கன்னா கிழக்கு வடக்கு அந்த சூழல்களை நம்ம கட்டவே கூடாதுங்க. எப்பயுமே அந்த வெயிட்டான பொருட்களை நம்ம அதிகமாக வைத்திருப்பது கிழக்கு வடக்கு பகுதியில் நம்ம அந்த மாதிரி செய்யவே கூடாது. அதற்கு பதிலாக மேற்கு தெற்கு சுவற்றில் ஒட்டிதான் அந்த லாப்ட் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கிச்சன்ல கண்டிப்பாக லாப்ட் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நம்ம ஹால்ல லாப்ட் அவசியம் இல்லைன்னு நாம் சொல்லுகிறோம். என்று சொன்னால் அதை அழகை கெடுத்து விடும் என்று சொல்லுகிறோம். அதே வேளையில் கிச்சன்ல நம்ம லாப்ட் கண்டிப்பாக தேவை. ஏனென்று சொன்னால் அங்க பண்டங்கள் பாத்திரங்கள் வைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால லாப்ட் அந்த தெற்கு சுவரை ஒற்றியும் அந்த மேற்கு சுவரை ஒற்றியும் நாம அந்த லாப்ட் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அங்க செல்ஃப் நாம கட்டும் பொழுது தெற்கு சுவரை ஒற்றியும் மேற்கு சுவரை ஒற்றியும் அந்த செல்ஃபை நாம கட்டி வச்சுக்கலாம். அப்ப கட்டி வைக்கும் பொழுது அங்க பொருட்களை எடுத்துக்கலாம். அப்ப வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் ஃப்ரீயாக இருக்குமாறு நாம பார்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய மிக முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக நம்ம பெட்ரூம்ல ஒரு லாப்ட் கட்டலாம். லாப்ட் கட்டும் பொழுது அதே மாதிரிதான் தெற்கு பகுதியில் இருக்கின்ற சுவற்றை ஒட்டியும் மேற்கு பகுதியில் இருக்கின்ற சுவற்றை ஒட்டியும் நம்ம அந்த லாப்ட் கட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த பீரோக்களை கூட நம்ம பெட்ரூம்ல தான் வைக்கணும், தென்மேற்கு அறையில தான் வைக்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி தென்மேற்கு ஓரமாக அந்த பீரோக்கள், அதாவது பீரோக்கள் போன்ற கபோர்ட்ல இப்ப நிறைய பேர் செய்யறாங்க. பீரோக்கள் மாதிரி அங்க செட் பண்ணி செய்யக்கூடிய விஷயம் இருக்குது. அல்லது பீரோக்களை நீங்கள் வைத்தால் கூட அந்த தென்மேற்கு ஓரத்தில் அந்த பீரோக்களை நம்ம வைத்து அந்த கனமான பொருட்களை அங்க வைக்கும் பொழுது அது வாஸ்து சரியாக அங்கு செயல்படுகிறது. அதனால அந்த விதத்தில் அந்த இடத்துல நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் அந்த ஃப்ரீயாக விட அந்த செவுற்ற. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெட்ரூம்ல நாம கதவை திறக்கும் பொழுது பார்த்த உடனே மேல் பகுதியில் எல்லாமே மேற்கு பக்கமாக லாப்ட் இருக்கும்போது கதவை திரும்பினா அந்த பொருட்கள் எல்லாம் டக்குன்னு தெரியும். அதனால இன்னும் சில பேர் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த என்ஜினியரிங் கிட்ட நம்ம கட்டி கொடுக்கும்போது மேஸ்திரிங்களை கட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாதிரி தெரிகிறது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற சுவற்றிலும் அவர்கள் லாப்ட் அமைச்சிருவாங்க. அப்படி அமைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா
உங்களுக்கு அது ஒரு வாசுவினுடைய அம்சத்தையே அது வந்து கெடுத்து விடும், புரியுதுங்களா? அப்ப நாம அதுக்கு என்ன செய்வோம்னா, அதுக்காக உடனே அதை நீக்கிட்டு இந்த பக்கம் கட்டலாம் அப்படிங்கிற இதே வேண்டாம். அதை அங்க வந்து பொருள்களை நம்ம வந்து கனமான பொருட்களை வைக்காமல் லேசான ஒரு பொருட்களை வைத்துவிட்டு, அதற்கு ஆப்போசிட் சைடு இருக்கின்ற அந்த தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் நம்ம ஏதாவது ஒரு கனமான பொருட்களை வைத்து அதுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணி அப்படி ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்காக நம்ம அதை மாற்றி அமைக்க வேண்டும், இப்படி அமைக்கலாம் அப்படி அமைக்கலாம் நம்ம வந்து பண்ணவே தேவையில்லை. அப்ப அதுக்காகவும் இந்த விஷயத்தை நாம் வந்து சொல்லவில்லை, புரியுதுங்களா? நீங்கள் இதனுடைய அடிப்படை வாஸ்துக்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் புதிதாக வீடு கட்டுபவர்கள் இந்த வாஸ்து பிரச்சனைகளை எல்லாம் அனுசரித்து வாஸ்து விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் கட்டும் பொழுது அந்த வீட்டில் இருக்கின்ற நபர்கள் ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்புடனும் வாழக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் ஏற்படும். அதற்காகத்தான் இதை நான் சொல்லுவேன். அதற்காக நம்ம ஏனென்று சொன்னால் சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஏன்னா தெரியாம சில பேர் கட்டிடுவாங்க, அவசரத்துல கட்டிடுவாங்க. அப்புறம் மேஸ்திரிங்க ஒரு ஆலோசனை சொல்லி அவங்ககிட்ட, ஏன்னா எல்லாத்துக்கும் வாஸ்துப்படிய அடிப்படை அறிவு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை பற்றி தெரியாத ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அப்படி அந்த வாசுவை அடிப்படையில் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் சரியாக பார்ப்பார்கள். அப்படி தெரிந்து வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த கட்டிட வேலையாட்கள் செய்யும் பொழுது அவர்கள் அது கட்டி முடிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு வாசு நபரை வாசு நிபுணரை கூட்டி நம்ம காட்டும் பொழுது அவர்கள் இது தவறு என்று சொல்லுவார்கள். அப்புறம் உடனே அதைய மாற்ற நம்ம தேவையில்லை, புரியுதுங்களா? இப்படி அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நாம் செய்யும் பொழுது அது அந்த வாசு அமைப்பு அங்க வீட்டில் ஒரு சிறப்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அதனால நம்ம அந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்துக்கலாம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம சொல்வதுதான், எந்த ரூமாக இருந்தாலும் சரி தெற்கு மேற்கு சுவற்றை ஒட்டி தான் அந்த லாப்டை நம்ம அமைக்க வேண்டும். அந்த பகுதியில் தான் நாம் கனமான பொருட்களை வைக்க வேண்டும். கிழக்கு பகுதி வடக்கு பகுதியில் நம்ம லேசாக அந்த சுவற்றை விட்டு விட வேண்டும், புரியுதுங்களா? எந்த ஒரு பொருளையும் வைக்க. அதே மாதிரி தரையில கூட பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பொருட்களை அதிகமா வைக்கவே கூடாது. அதாவது தெற்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் இருக்கின்ற அந்த திசையில் தான் பொருட்களை நம்ம கனமான பொருட்களை எல்லாம் தரையில கூட அதிகமா வைக்க வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் இருக்கின்ற சுவர்கள் ஒட்டிய அந்த தரைப்பகுதியில கூட அதிகமான கனமான பொருட்களை நம்ம வைக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும், புரியுதுங்களா? அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாஸ்து சரியான விதத்தில் அங்கு செயல்பட்டு உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் அந்த வாஸ்துவானது உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் அந்த மாதிரி நீங்க கடைபிடித்து செய்ய வேண்டும், புரியுதுங்களா? இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாஸ்து அப்படி சொல்றோம் இல்லைங்களா? பெட்ரூம்ல சில பேர் இந்த செல்ஃப்லாம் அடிச்சிருவாங்க, அந்த புக்ஸ் எல்லாம் கூட வச்சிருவாங்க. ஏன்னா புக்ஸ் தூக்குறாத எடுத்து படிக்கிறது இல்லை, அப்பப்ப பெட்ரூம்ல தான் அதிக நேரம் செலவிடுகின்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த புக்ஸ் படிக்கும்போது அவங்க இடம் பற்றாக்குறையின் காரணமாக கிழக்கு சூட்டிலோ அல்லது வடக்கு சூட்டிலோ அவர்கள் அந்த செல்ஃபு கட்ட எத்தனிப்பார்கள். அப்படி கட்டும் பொழுது அவர்களை ஒன்றை வந்து கவனிக்க வேண்டும். அங்க வந்து நம்ம அது வேண்டாம்னு நம்ம சொல்றோம். சரி அது கட்டிட்டீங்கன்னு அப்படின்னா அங்க லேசான பொருட்கள், அதாவது ரொம்ப கனமாக இல்லாத ஒரு நூல்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை விட கனமான விஷயங்களை தென்மேற்கு பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பண்ண முடியும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்ப 4 பக்கமே நீங்க வந்து செல்ஃப் கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப வடக்கு பக்கமும் கட்டிட்டீங்க, கிழக்கு பக்கமும் கட்டிட்டீங்க. அப்ப கட்டிட்டீங்கன்னா சின்ன சின்ன செல்ஃப் கட்டுறீங்கன்னு வச்சுங்களா, அப்போ உங்களுக்கு அந்த இடத்தில் கனமான நூல்களை வைக்காமல் ரொம்ப அப்பப்போ படிக்கிற மாதிரியான நூல்களை மட்டும் அதை வச்சிருக்கிற மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அதனால எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. மற்ற நூல்களை எல்லாம் அந்த பக்கம் தென்மேற்கு பகுதியில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னு சொல்ல சில பேர் ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம் இருக்கும், அந்த பெட்ரூம்ல அவங்க இந்த இத்தனை பொருட்களை வைப்பது என்று அவர்கள் விரும்புவார்கள். அப்படி வைக்கும் பொழுது இப்படி நாம செஞ்சுக்கிட்டோம்னா அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதனால எதுக்கும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பாத்தீங்கன்னா தெற்கு மேற்கு பகுதிகளில் மட்டும்தான் நம்ம கனமான பொருட்களை வைக்க வேண்டும். அப்படி வைத்தோம் என்று சொன்னால் அது நூல்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வைத்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் பல சிறப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த வாஸ்துவின் அடிப்படையில் ஏற்படுகிறது. ஆகவே அப்படி நாம் செய்ய வேண்டும். இதுதான் அந்த லாப்டு, அதே மாதிரி அலமாரி, ஷோகேஸு, அதே மாதிரி பீரோக்குள் வைக்கின்ற அந்த விஷயம், இது எல்லாமே இப்படித்தான் நம்ம செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது வாழ்க்கை வந்து மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இப்ப கதவு வைக்கிறோம், வீட்டுல கதவுகள் வைக்கிறோம். அந்த கதவுகள் வைக்கும் பொழுது எந்த புறமாக திறப்பது, வலது புறமாகவா இடது புறமாகவா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை பற்றி சித்தர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இப்ப இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படி எல்லாம் மாட மாளிகையான வீடுகள் எல்லாம் இருந்ததா என்பதை போன்ற கேள்விகளை கூட கேட்பார்கள். அப்பொழுதெல்லாம் இருந்தது, மாட மாளிகைகள் இருந்தது. ஏன் என்று சொன்னால் அப்பொழுது நாகரிகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கென்றே ஒரு வீதிகள் எல்லாம் இருந்தது. மாட மாளிகைகள், உயர்ந்த கோபுரங்கள் இருக்கின்ற வீதிகள் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி இந்த ஓட்டு வீடு இருக்கின்ற அந்த தெருக்களும் இருந்தது. அதே மாதிரி குடிசை வீடு இருந்த தெருக்களும் இருந்தது என்று நம்ம வரலாற்றில் படித்திருக்கின்றோம். அதனால் நம்ம பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமது முன்னோர்கள் எல்லாம் இப்படியானப்பட்ட வீடுகளை எல்லாம் கட்டியிருக்கலாம். அப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கம்பியை வச்சு அவங்க அந்த தார்ச்சு கட்டணம் போட மாட்டாங்க. அதுக்குள்ள பலகையை வைத்து அதற்கு மேல அந்த இதெல்லாம் பரப்பி போடுவாங்க. இன்னும் சில பேர் என்று சொன்னால் மரத்திலேயே மாடி வீடு கட்டக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் அப்பொழுது நடந்திருக்கிறது. புரியுதுங்களா? அதனால நம்ம அந்த காலத்திலும் அது கட்டித்தான் இருக்கிறார்கள். அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நமக்கு அந்த வரலாற்றின் மூலமாக நம்ம அறிய கிடைக்கிறோம், அறிய அறிகின்றோம். அதனால நம்ம அந்த கேள்விக்கு நமக்கு அவசியம் இல்லாமல் போகிறது. புரியுதுங்களா? அப்ப இந்த கதவுகள் எப்படி நாம திறக்க வேண்டும், வலதுபுறமா இடதுபுறமா அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்பதான் சிங்கிள் டோர் நாம் போறோம் எல்லா ரூமுக்குமே. அப்போ முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் டோர் தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற தலைவாசல் கூட உங்களுக்கு 2 கதவுகள் தான் இருக்கு. ஒன்று வலதுபுறமாக திறப்பதாகவும் இன்னொன்று இடதுபுறமாக திருப்பதாகவும் இருக்கின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கதவு அவங்க சாத்தி வச்சது, இன்னொரு கதவை திறந்து வச்சிருப்பாங்க. இப்படித்தான் அந்த முன்னாடியெல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுதுதான் ஒரு நாகரிகத்தினுடைய மோகத்தின் அடிப்படையில் அந்த சிங்கிள் டோர் போடுகின்ற அந்த தன்மையெல்லாம் இப்பொழுதுதான் இருக்கின்றது. அந்த சிங்கிள் டோர் அப்படிங்கிறது எந்த சுவற்றை அணைத்து நாம திருப்புவது, என்ன திறப்பது என்பது போன்ற ஒரு இப்ப நாம பார்க்க இருக்கின்றோம். இப்ப கிழக்கு தலைவாசல் இருக்கின்ற அந்த வீட்டிற்கு அந்த டோரை எப்படி நாம திறப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த தலைவாசல் டோரை நம்ம வலதுபுறமாக திறந்து உள்ளே நுழைய முடியும். ஏனென்று சொன்னால் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு அந்த ராஜநிலை தலைவாசல் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியில தான் கொஞ்சம் அந்த பகுதியில தான் நம்ம அந்த கதவை வச்சிருப்போம். அப்போ வைக்கும் பொழுது உள்ளே நுழையும் பொழுது நமக்கு வலதுபுறமாக அது திறக்கும் பொழுது அந்த வலதுபுறம் அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற அந்த சுவற்றை ஒட்டிதான் அந்த கதவானது திறக்கப்பட வேண்டும். அப்படி திறக்கப்படும் பொழுது அது நம்மளுடைய அது ஆற்றல் வீட்டுக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. சரிப்பா, இப்போ வலது பக்கம் திறக்கிறோம், அப்படி அந்த மாதிரி நம்ம கதவை செட் பண்ணிட்டோம். சரி, நிறைய பேர் தெரியாம இடது பக்கத்துக்கு திருக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செய்தாலும் வலது பக்கமாக செய்தால் அது நல்ல விஷயம், இடது பக்கமாக செய்தால் அது தவறான விஷயம் என்ற ஒரு கான்செப்ட் நம்ம மக்களிடையே இருக்கின்றது. அப்ப நம்ம வலது பக்கம் தான் அதிகமான பேர் வைப்பாங்க. சில பேர் இடது பக்கம் வச்சிடறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்னன்னா அப்ப கிழக்கு தலைவாசல் இருக்கின்ற அந்த ராஜநிலை வாசல் இருக்கின்ற அந்த நபர்கள் சப்போஸ் அது இடது பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த கதவை வச்சிடறாங்கன்னு வச்சுக்க, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வலது பக்கம் திரும்ப பிரச்சனை இல்லை, இடது பக்கம் திரு. ஆனால் என்னன்னு சொன்னால் வலது பக்கம் நீங்கள் திறக்குமாறு நீங்கள் அந்த ராஜநிலை வாசலை வைக்கும் பொழுது சிறிதளவு கதவுகளை திறந்தாலும் அந்த வடகிழக்கு பகுதியில் இருந்து வருகின்ற அந்த ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்ப முழுமையாக நீங்க திறந்து வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிறிதாக குறைந்தளவு திறந்தாலே அது அதிகமான ஆற்றல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இடது பக்கமாக நீங்கள் திறப்பதாக அந்த ராஜநிலை வாசலை வைத்தீங்க என்று சொன்னால் அப்ப அந்த கதவை முழுவதுமாக நீங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த முழுமையான ஆற்றலை நம்ம பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் வடகிழக்கு பகுதியிலிருந்து வருகின்ற அந்த ஆற்றல், அந்த பகுதி தான் அந்த உச்சமான பகுதி நாம் சொல்லுகிறோம். அந்த பகுதியிலிருந்து வருகின்ற ஆற்றல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதுக்காகத்தான் அப்படி சொல்லுகிறோம். அப்ப கொஞ்சம் லேசா திறந்துட்டு போனீங்கன்னு வச்சீங்கன்னா அது அதனுடைய ஆற்றல் முழுமையாக நமக்கு கிடைக்காது. இருந்த போதிலும் நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட் வலதுபுறமாக திருப்பது. சரிப்பா, வலதுபுறம் திருப்பது தெரியாம வச்சுட்டாங்க, இடதுபுறம் இருந்தாலும் தப்பு இல்லை, ஆனா முழுமையாக கதவை திறந்து வைக்கலாம். அவ்வளவுதான் கான்செப்ட். ஒண்ணு அதுல பிரச்சனைகள் இன்னும் இதை போய் என்ன நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா அந்த கதவை மாற்றி இடது பக்கம் வலது பக்கம் திருப்பமாக நீங்க மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும், இது முழுமையாக கிடைக்கும், இது பாதியாக கிடைக்கும். அப்ப முழுமையாக கிடைக்க வேண்டும் சொன்னால் அந்த முழுமையாக அந்த இடதுபுறம் இருக்கின்ற அந்த கதவை திறந்து வைக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான அந்த ஆற்றல் கிடைக்கும். எவ்வளவுதான் விஷயம். அப்ப நாம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் ஆக அந்த கதவை முழுமையாக திறந்து வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அப்ப எப்ப பார்த்தாலும் திறந்து வைக்கிற அவசியம் இல்லை. நம்ம அதுக்காக 24 hours நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அந்த கதவை முழுமையாக திறந்து வைக்க வேண்டும். இதுதான்
அவனுடைய கான்செப்ட். அதுக்காக நீங்க வேற ஏதாவது அதை இடிச்சு இல்லைன்னா மாத்தி இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய அவசியம் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் அதற்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்ப அதை நம்ம விழிப்புணர்வோடு செய்தாலே அதற்குண்டான விஷயங்கள் நமக்கு கிடைத்து விடும். புரியுதுங்களா? இப்ப கிழக்கு பக்கம் பார்த்த ராஜநிலை வாசலுக்கு நம்ம வலதுபுறமாக திறக்கலாம் அப்படின்னு நம்ம அதை சொல்லிட்டோம். இப்ப வடக்கு பக்கமாக வைக்கின்ற ராஜநிலை வாசலுக்கு எந்த பகுதியில் திறப்பது? அதே மாதிரி ராஜநிலை வாசலை வடக்கு பகுதியில் வைக்கணும்னு வச்சுங்களேன். அப்ப அது வடகிழக்கு ஒட்டி தான் நம்ம வைப்போம். வடகிழக்கு சுவட்டை ஒட்டி தான் அந்த வடக்கு சுவட்டில் நம்ம வைப்போம். அப்ப வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த கதவை இடதுபுறமாக திறக்க வினையாண்டு சொன்னா அதற்கு வந்து ஆற்றல் வடகிழக்கு பகுதியிலிருந்து தான் அந்த பகுதிக்கு வரும். அப்ப வடகிழக்கு பகுதியிலிருந்து வரும் பொழுது இடது பக்கமாக திறக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வடகிழக்கு பகுதியிலிருந்து எளிதாக அந்த ஆற்றலானது உள்ளே நுழையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. புரியுதுங்களா? அப்ப அங்க வந்து நம்ம வலது பக்கமாக திறக்கிற மாதிரி கதவு வைக்க கூடாது. அப்படி வலது பக்கம் மாதிரி திருப்பி வச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த கதவை முழுமையாக திறந்து வைக்க வேண்டும். அதுதான் விஷயம். இடதுபுறமாகத்தான் கதவு அங்க வைக்க வேண்டும். வடக்கு பகுதியில் வாசல் ராஜநிலை வாசல் வைத்திருந்தவர்கள். அப்ப அது குறைந்தளவு சிறிதளவு திறந்தாலே முழுமையான ஆற்றல் அங்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அதுதான் கான்செப்ட். தெரியாம வச்சுட்டா அது முழுமையான வலதுபுறம் திருப்பம் முழுமையாக நம்ம இதுதான் ஒரு விஷயம். புரியுதுங்களா? அதற்கும் அப்படித்தான் இடதுபுறம் திறக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுதான் பெஸ்ட். அது இல்லைன்னா வலதுபுறத்துக்கு வச்சுட்டாங்க அப்படின்னா இனிமேல் வீடு கட்டுறவர்கள் இப்படி பண்றீங்க. வலதுபுறம் வச்சுட்டாங்க அப்படின்னா அது முழுமையாக திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் கான்செப்ட். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? அடுத்தபடியாக இப்ப தெற்கு பார்த்த வாசல், அதாவது தெற்கு பார்த்த அந்த ராஜநிலை வாசல் வந்து அமைக்கணும்னு வச்சுங்களேன். அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தென்கிழக்கு ஓரமாகத்தான் அந்த வாசல் படியை நம்ம அமைப்போம். அப்ப தென்கிழக்கு ஓரமாக அந்த வாசல் படியை நம்ம அமைக்கும் பொழுது அது எந்த பகுதியில் நம்ம கதவை திறக்க வேண்டும் என்று சொன்னால் வலதுபுறமாக நம்ம அதை திறக்க வேண்டும். வலது பக்க சுவற்றிலே திறக்கிற மாதிரி நாம் பார்த்துக்கணும். ஏன்னு சொன்னா அதனுடைய ஆற்றல் தென்கிழக்கு பகுதியிலிருந்து தான் அதனுடைய ஆற்றல் வரும். அப்ப தென்கிழக்கு பகுதியிலிருந்து வரும் பொழுது அந்த கதவை நம்ம வலதுபுறமாக திறப்பதற்குண்டான அந்த வலதுபுற சுவற்றில் உள்ள வலதுபுறமாக திறக்கும் பொழுதுதான் அது தென்கிழக்கு சுவற்றில் அது அடைந்து போகின்ற ஒரு தன்மை எல்லாம் இருக்கும். அப்ப ஆற்றல் முழுமையாக வரும். அதே மாதிரிதான் சரி இடதுபுறம் வச்சுட்டாங்கன்னா கதவு முழுமையா திறந்து விடுங்க. இதுதான் கான்செப்ட் பேசிக். புரியுதுங்களா? பெஸ்ட் வந்து வலதுபுறம் சரி வச்சுட்டாங்க அப்படின்னா முழுமையா திறந்து விடுங்க. அவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? அடுத்தபடியாக மேற்கு பகுதியில் ராஜநிலை வாசல் வரும் பொழுது அது வடமேற்கு திசையில் இருக்கின்ற அந்த சுவற்றில் தான் நம்ம வந்து ராஜநிலை வாசலை வைப்போம். அப்ப அங்க என்ன கதவு எப்படி திறக்க வேண்டும் என்று சொன்னால் இடதுபுறமாக திறக்கிற மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அங்கு உங்களுக்கு ஆற்றல் வருகின்ற பகுதி பாத்தீங்கன்னா வடமேற்கு திசையில இருந்தால் உங்களுக்கு ஆற்றல் வரும். அப்ப நீங்க வடகிழக்கு திசையில் வரும் பொழுது இடதுபுறமாக திறக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான ஆற்றல் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப இடதுபுறம் அங்க திறந்த மாதிரி வச்சுக்கணும். சரி அங்க வலதுபுறம் வச்சுட்டாங்கன்னா முழுமையா திறந்து வச்சுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அப்ப நீங்க கிழக்கு பகுதியில் வைக்கின்ற இப்ப முழுசா சொல்றோம் பாருங்க. கிழக்கு பகுதியில் வைக்கின்ற அந்த ராஜநிலை வாசல் வலதுபுறமாக திறக்க வேண்டும். வடக்கு பகுதியில் வைக்கின்ற அந்த ராஜநிலை வாசல் இடதுபுறமாக திறக்க வேண்டும். தெற்கு பகுதியில் வைக்கின்ற அந்த ராஜநிலை வாசல் வலதுபுறமாக திறக்க வேண்டும். மேற்கு பகுதியில் வைக்கின்ற அந்த ராஜநிலை வாசல் வந்து இடதுபுறமாக திறக்க வேண்டும். இப்படித்தான் இது திறக்கும் பொழுது வைத்தால்தான் உங்களுக்கு அந்த வாஸ்து சரியாக இருக்கிறது என்று நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? இப்படி நம்ம அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது ஆரோக்கியமாகவும் மேலும் மேலும் செல்வம் குளிக்கின்ற ஒரு விஷயமாகவும் அந்த வாஸ்து அமைக்கும். ஆனாதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கட்டண வீட்டுக்கு வித்தாரம் பேசுறது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கட்டண வீட்டிற்கு வித்தாரம் பேசுறது அப்படின்னா வீட்டை கட்டிடுவாங்க. கட்டணத்துக்கு அப்புறம் இது அப்படி மாத்தணும் இப்படி மாத்தணும் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது தேவையே இல்லை. சித்தர்கள் அதை சொல்லி இருக்கிறாங்க. அது தேவையே இல்லை. அதற்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்கிறது. அதை நாம வைத்து ஒரு பரிகார முறையில் அதை வைத்து அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தடை வைத்து நம்ம அந்த வாசுவை சரியாக்கி விடலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப கட்டணத்துக்கு முன்னாடிதான் நம்ம அந்த வீட்டை பற்றிய விஷயங்களை நாம் சொல்லி இருக்க வேண்டும். கட்டணத்துக்கு அப்புறம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னு சொன்னால் மீண்டும் அந்த வீட்டை நம்ம திரும்பி அதை மாற்றி செய்யும் பொழுது அது ஒரு புதுப்பித்தல் போன்ற ஒரு தன்மையாக இருக்கின்றது. அதுவும் மட்டும் புது வீடு கட்டுவது போன்ற ஒரு தன்மையாக அது மாறிவிடும். அதனால ஏகப்பட்ட பொருட்செலவும் கால விரையும் உண்டாகும். அதே மாதிரி மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா அதற்குண்டான
விஷயங்களை நாம சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு அந்த விஷயம் சரியாக இருக்காது. ஏன்னு சொன்னால் லாப்ட் இது மாதிரி விஷயம்லாம் பண்ணுவதற்கு உங்களுக்கு கம்பி கட்டுறது அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதற்காகத்தான் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்று ஒரு மெத்தட் இருக்கின்றது. அதை நம்ம வைத்து அதற்கு நம்ம ஒரு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். புரியுதுங்களா? அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம் சொல்வது எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டின வீட்டுக்கு நாம சொல்ல தேவையில்லை. இப்ப இனிமேல் கட்டப்போகின்ற வீடுகள் நன்றாக இருக்க வேண்டும். அந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அந்த விஷயங்களை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயங்களை சொல்லுகிறோம். ஆகவே இந்த விஷயம் நீங்கள் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு இது மாதிரியான புது வீடுகள் நீங்கள் கட்டும் பொழுது அந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். அப்படி கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பும் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பும் ஏற்படும். ஆகவே இதை நீங்கள் செய்யுங்கள். அடுத்தபடியா நமது நிகழ்ச்சியில 2 காலம் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசுவோம். ஹலோ, வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. அப்படிங்களா? சரிங்க. அப்படியா? சரி, சரிங்க. சரி, திருவாரூர்ல இருந்து பேசுறீங்க. சரி. அப்படிங்களா? சரிங்க. தலைவலி இல்லையா? சரி. இந்த கண்ணில் ஏதாவது பவர் இருக்குதுங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரிங்க. எவ்வளவு வருஷமா இருக்குதுங்க? 2 வருஷமாவா? சரி. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆனா ஒன்றும் சரியாகல. அப்பப்போ சரியாகுது, திரும்ப வருது. சரி. சரி, நான் சில உணவுகள் சொல்றேன், மருந்துகளை சொல்ல அதை நோட் பண்ணிக்கிங்க. அதை நீங்க கரெக்டா கடைப்பிடிங்க. உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாவக்காய், புளிப்புக்காய் சாப்பிடாதீங்க. அசைவ உணவுகளை வெள்ளாட்டுக்கறி, காடை, கௌதாரி இது மட்டும் சாப்பிட, வேற எதுவும் சாப்பிட வேண்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா புளிப்பான உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பேக்கில் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், ரெடிமேட் உணவுகள், பேக்கில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மருந்துகளை சொல்றேன். மருந்துகள் பாத்தீங்கன்னா திரிகடுகு சூரணம், அயகாந்த செந்தூரம் இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணிட்டு காலையில் 1 ஸ்பூன், இரவு வேளையில் 1 ஸ்பூன் தேன்ல கலந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி கடுக்காய் சூரணம் இது வந்து காலையில் 1 ஸ்பூன், இரவு வேளையில் 1 ஸ்பூன் சுடுதண்ணில் கலந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி தலைவலி லேபம்னு சொல்லிட்டு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு. அது எல்லா சித்தா மெடிக்கல்ஸ்லையும் கிடைக்கும். அந்த ஆயின்மெண்ட்டை அந்த டெய்லி நைட்ல அப்ளை பண்ணி விடுங்க. அதே மாதிரி குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியா பயன்படுத்துங்க. சரிங்களா? இது பயன்படுத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே. வணக்கம். அடுத்தபடியாக இன்னொரு காலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? திருமங்கலமா? சொல்லுங்க. சரி. அப்படியா? சரிங்க, சரிங்க. மூட்டு வலிங்களா? சரி. அப்படிங்களா? சரி. எவ்வளவு வருஷமா இருக்குது? இந்த முழங்கால் மூட்டு வலி மட்டும்? சரி, வேற எங்கேயும் வலி இல்லை? நடக்கும்போது ரொம்ப சிரமமா இருக்கா? கால் வளைஞ்சு போயிருக்கா? சரி. அப்படியா? சரிங்க. சரி சரி, நான் சில உணவுகள் சொல்றேன், மருந்துகளை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஆமா, அது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்பானங்கள், இனிப்புகள், எண்ணெய் பலகாரங்கள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாவக்காய், புளிப்பு இதெல்லாம் சுத்தமா சாப்பிடாதீங்க. அதே மாதிரி பேக்கரில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள், ரெடிமேட் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அசைவ உணவுகளை பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டுக்கறி, காடை, கௌதாரி இது மட்டும் சாப்பிடுங்க. வேற எதுவும் வேண்டாம். அதே மாதிரி குளிக்கிறது, குடிக்கிறது எல்லாமே சுடுதண்ணியா பயன்படுத்துங்க. புரியுதுங்களா? மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா ஆமா மருந்துகள் சொல்ற நோட் பண்ணிங்க. மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடக்கருத்தான் சூரணம், பாதநாராயண் சூரணம், அதே மாதிரி அயச்செந்தூரம் இது 3ஐயும் ஒன்னா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு காலையில் 1 ஸ்பூன், இரவு வேளையில் 1 ஸ்பூன் தேன்ல கலந்து சாப்பிடுங்க. ஆமா, அதே மாதிரி பரங்கிப்பட்டை கஷாயம் இது வந்து காலையில ஒரு தடவை, இரவு வேளையில 1 தடவை வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் தாண்டிக்காய் சூரணம் இது வந்து காலையில் 1 ஸ்பூன், இரவு வேளையில் 1 ஸ்பூன் சுடுதல்ல கலந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி வாதகேசரி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு, அது இரவு வேளைகள்ல சூடு பண்ணிட்டு அந்த மூட்டில் லேசா அப்ளை பண்ணி விடுங்க. சரிங்களா? இதுவே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எங்களுடைய இந்த காணொலியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள்.
எங்களுடைய இந்த மருத்துவ விழிப்புணர்வு காணொலியை உடனடியாக உங்களது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வந்து சேர்வதற்கு எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அப்படி செய்து மற்றவர்களை பார்க்க செய்து நீங்களும் பார்த்து அதிக ஆரோக்கியத்துடனும் அதிக ஆயுளுடனும் வாழ்ந்து இந்த உலகை வெல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவோம். வணக்கம்.